ராஜாவே நீங்க யாரு? நீ இஸ்ரவேலுக்கு மட்டுமா ராஜா? நீர் உலகங்களுக்கே ராஜாவல்லவோ என் தெய்வமே. என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். நீங்க செய்த எல்லா நன்மைகளை காட்டிலும் பெரிய நன்மை எனக்காக நீங்க மரிச்சது. இன்றைய நாள் நான் மறக்க முடியாத நாள் என்று சொன்னா, எனக்காக நீங்க மரிச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. மரிச்சபடியினாலதானே நாங்க நிமிந்து நிக்கிறோம். எங்களுடைய தலைகள் உயரத்தக்கதாக நீர் குனிந்தீரே, நாங்க நிமிந்து நடக்கத்தக்கதாக நீர் அடிகளை பட்டீரே ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே, நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக இஷ்டவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஷ்டவேலின் ராஜாவே, இஷ்டவேலின் ராஜாவே, ஆண்டவரே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே இயேசுவே, அல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோமையா. இயேசுவே, நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. ஆண்டவரே, அளவில்லா அன்புக்காக எதிர்க்கிறவர் முன்னிலும் ஆண்டவரே, தள்ளினவர் மத்தியில் ஏசப்பா பந்தி ஆயத்துப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி எதிர்க்கிறவர் முன்னிலும் ராஜாவே, தள்ளினவர் மத்தியில் அப்பா பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே ஏசையா, இயேசுவே அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக, உம்முடைய அளவில்லாத அன்புக்காக நன்றி நன்றி நாதா. உம்முடைய அளவில்லாத அன்புக்காக சொல்வோம். அன்புக்காக
என்ன நான் செலுத்திடுவேன். உம்முடைய நினைச்சாண்டவரே, 1000 பாடல்களோ ஏசையா, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்தீரு. என்ன நான் செலுத்திடுவேன், என்ன நான் செலுத்திடுவேன். 1000 பாடல்களோ, 1000 பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் அப்பா ரட்சிப்பை உயர்த்தி. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே ஐயா, இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லாத அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய். எத்தனை சொல்லக்கூடும். திருக்கரம் என்னை தாங்கி. யாருடைய கரமும் என்ன தாங்க இல்ல, உம்முடைய கரம் தான் என்ன தாங்கினது ஆண்டவரே. நான் அழுத வேளையில யாருடைய கரமும் என்ன அணைக்கல, உம்முடைய கரம் தான் என்ன அணைச்சி. நான் வியாதியா இருந்த வேளையில எல்லாருக்கும் பரிகாசமா தெரிஞ்சது, ஆனா நீர் ஒருவர் தான் என்ன தொட்டு சுகப்படுத்தினீர் ஆண்டவரே. நான் தனிமேல இருந்த வேளையில எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்தேன், ஆனா நீர் ஒருவர் தான் நினைச்சு ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெருசு தகப்பனே, எனக்கு உம்முடைய அன்பு போதும். இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் மாய, உம்முடைய அன்பொன்றே மெய்யையோ. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ. என் வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கு நீங்க தான் என்ன கரம் பிடிச்சு நடத்தினீங்க ஆண்டவரே. எல்லாரும் முன்பதாக நான் சிரிக்க வச்சது நீங்க தான், எல்லாருக்கும் முன்னாக நிமிர்ந்து நடக்க வச்சது நீங்க தான், எல்லாருக்கும் முன்னாக தலை நிமிர வச்சது நீங்க தான். என் தேவனே நீங்க தான் காரணம். நீர் மரிச்சபடினாலதான் இந்த கிருபை எனக்கு கிடைச்சது. இந்த கிருபை எனக்கு கிடைச்சது. என்னை பாவி என்று தள்ள இல்ல, என்னை ஒரு அக்கிரமக்காரன் என்று ஒதுக்க இல்ல. எல்லா ஜனமும் ஒதுக்கின வேளையிலும் என் தெய்வமே நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, எஸ் நீர் ஒருவரே. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆனா நீ நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருப்போம். நமக்கு பலகீனமா இருந்திருப்போம், ஆனா மற்றவர்களை பலப்படுத்திக் கொண்டே இருந்திருப்போம். நாம வியாதி உள்ளவர்களா இருந்திருப்போம், ஆனா மற்றவர்களுக்கோ இயேசுட நாமத்தினால வியாதிகளை மாத்தி கொண்டிருந்திருப்போம். இப்படி எல்லாம் உன்னையும் என்னையும் செய்ய வச்சது யார்? எத்தனை பேர் சொல்லக்கூடும்? என்று இயேசு அல்லவா? எத்தனை பேர் சொல்லக்கூடும்? இயேசுவே உம்முடைய அன்பை நான் நினைக்கிறேன். முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய். நான் கீழே விழ மாட்டேன், நான் ஒரு நாளும் வழி விழ மாட்டேன், நான் ஒரு நாளும் தள்ளாடி விழ மாட்டேன்.
ஏனண்டா என்ன முன்னேற்றுகிற ஒரு கரம் இருக்குது, என்ன அனைத்து உயர்த்துற ஒரு கரம் இருக்கு, உன்னை வழி நடத்துற ஒரு கரம் இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்து அதுக்காகத்தானே ஆணிகள் அடிபட்டார். அந்த காயப்பட்ட கத்துக்குள்ள நீ நானும் அல்லவா இருக்கிறோம், உள்ளங்கைக்குள்ள நீ நானும் அல்லவா இருக்கிறோம். முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். உம்முடைய மரணம் எனக்கு பலத்தை கொண்டு வந்துச்சு ஆண்டவரே. உம்முடைய மரணம் எனக்கு தைரியத்தை கொண்டு வந்துச்சு. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? திருக்கரம் என்னை தாங்கி அல்லேலூயா கடும் பிரச்சனைகளிலும் ஏசப்பா முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்த. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே ஐயா இயேசுவே அல்லேலூயா இயேசுவே இயேசுவே நன்றி 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 நாதா. அளவில்லா அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக திருக்கரம் தாங்கி சொல்லுவோம். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீங்க தந்தீங்களே, பலத்தை நீ தந்ததற்கு இயேசுவே இயேசுவே. அவரை ஆராதிப்போம். இயேசுவே ஐயா இயேசுவே ஆண்டவரே இயேசுவே நன்றி நன்றி நாதா. அளவில்லா அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அளவில்லா அன்புக்காக அளவில்லா அன்புக்காக அளவில்லா அன்புக்காக அளவில்லா அளவில்லா come on everybody say அளவில்லாத அன்புக்காக எல்லாரும் சொல்லுவோம். அளவில்லா அன்புக்காக அளவில்லாத உம்முடைய அன்புக்காக அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக ஆண்டவரே முடிந்த அளவில்லாத அன்புக்கா நன்றி என்று சொல்றேன் ஆண்டவரே. அவ்வளவு நேசமான ஒரு தெய்வம் எனக்கு இருக்கு, என்னையும் நேசிக்க ஒரு தெய்வம் இருக்கு. 1000 பேருக்கு முன்னால சொல்ல முடியும், என்னையும் நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கு, என்னையும் உயர்த்துகிற ஒரு தெய்வம் இருக்கு, என்னையும் ஆஸ்வதிக்கிற ஒரு தெய்வம் இருக்கு, என் கண்ணீரை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கு, என் வேதனை அறிகிற தெய்வம் இருக்கு. அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே.
ஆண்டவரே நேசிக்கிற அவள் ஒரு நல்ல அருமையான என்ன உன்னை நேசிக்கிற தெய்வம் இருக்கிறாரே. மனுஷனுடைய அன்பு எல்லாம் மாய வேதம் சொல்லுது. ஆனா என் ஆண்டவருடைய அன்பு அது ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதே, ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதே, ஒரு செகண்ட் கூட வெட்கப்படுத்தாதே. நீ அவருக்கு துரோகம் செய்தாலும் அது வெட்கப்படுத்தாதே, நீ தீமை செய்தாலும் வெட்கப்படுத்தாதே. எத்தனை சொல்லக்கூடாது, உம் அன்பை நான் நினைத்தால், ஆண்டவரே உம்முடைய அன்பை நினைச்சா அது ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத அன்பு. தேவ அன்பு பூமியில வெளிப்பட்டதுதான் என் இயேசுடைய மரணம். தேவனுடைய அன்பு பூமியில வெளிப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்துடைய மரணம். அதனால ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் ருசி பார்க்கிறேன். ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் ருசி பார்க்கிறேன், உம்முடைய அன்பை நான் நினைச்சு பார்க்கிறேன். உம்முடைய பாடுபட்ட பாடுகள் எல்லாம் உம்முடைய அன்பு வெளிப்பட்ட வழிகள், அவைகளை நினைச்சு உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? அப்படி எங்களுடைய ஆசனங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை நினைக்கிறேன், உம்முடைய அன்பை நினைச்சு உம்மை ஆராதிக்கிறேன். என்ன நீர் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதத்துக்காக உம்மை ஆராதிக்கல. இப்படியும் நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கோ? யார் ஆண்டவரே நினைச்சா நீங்க உலகத்தை அழிச்சிட்டு புது உலகத்தை உண்டாக்கி புதிய மனுஷரை உண்டாக்கி இருக்கலாமே. ஹல்லேலூயா. அவரை எங்களுக்கு முன்பதாக நிறுத்துவாங்க. உம்முடைய அழகை நான் ரசிக்கணும்னு சொல்றேன். ஆனா இந்த வேளையில் உம்முடைய அழகு எப்படிப்பட்ட அழகு! நீர் எனக்காக கல்வாரி மேட்டில இவ்வளவு அந்த கேடு அடையும்படி நீங்க உருக்குலையும்படி ஆகி நீங்க அப்படியே மாறினீங்களே. காரணம் எனக்கு ஆண்டவரே, வேற யாரையும் பற்றி எனக்கு சிந்தை இல்லை. எனக்காக நீங்க அப்படி பட்டீங்க, அதை நான் உணர்றேன். சில கேட்பாங்க, உனக்காக நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், ஒரு கொஞ்சமாவது உனக்கு உணர்வு உண்டா? என் ஆண்டவரும் அப்படிதான் பார்த்து சொல்லுவார், உனக்காக நான் இவ்வளவு செய்தேன், ஒரு கொஞ்சமாவது நீ உணர்வியா? எத்தனை சொல்லக்கூடாது, ஆண்டவரே நான் உணர்வேன், நான் உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறேன். ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உம் அன்பை நான் நினைத்தால் உள்ளமே பொங்கிடுமே, உம் குரல் நான் கேட்டால் உள்ளமே துள்ளிடுமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம். உம் அன்பை நான் நினைத்தால் உள்ளமே பொங்கிடுதே, உம் குரல் நான் கேட்டால் உள்ளமே துள்ளிடுதே. உம் அன்பை நான் நினைத்தால், உம் அன்பை நான் நினைத்தால் உள்ளமே பொங்கிடுமே, உம் குரல் நான் கேட்டால் உள்ளமே துள்ளிடுமே. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இயேசு மாத்திரம் போதும், 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 இயேசு மாத்திரம் போதும். அப்பாவை காட்டிலும் அன்புள்ளவர், அப்பாவை காட்டிலும் அரவணைப்பார், அம்மாவை காட்டிலும் அன்புள்ளவர், அப்பாவை காட்டிலும் அரவணைப்பார். ஆருயிர் தோழன் நண்பனை போல், ஆருயிர் தோழன் நண்பனை போல் அருமையுயிரை
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு Come on, everybody say yes. இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். உம்மை நான் நினைத்தால் உள்ளமே பொங்கிடுமே, உங்குரல் நான் கேட்டால் உள்ளமே துள்ளிடுமே. எத்தனை பேர் இயேசுவோட அன்பை நினைக்கிறீங்க? உம்மை நான் நினைத்தால் உள்ளமே பொங்கிடுதே, உங்குரல் நான் கேட்டால் உள்ளமே துள்ளிடும். இயேசு மாத்திரம், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம். எனக்கு இயேசு மாத்திரம் போதும், 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 இயேசு மாத்திரம் போதும். என் சொந்த பந்தம் எல்லாம் நீதானையா, என் சொத்து சுகம் யாவும் நீதானையா, என் சொந்த பந்தம் எல்லாம் நீதானையா, என் சொத்து சுகம் யாவும் நீதானையா, என் இன்ப ஆசையும் நீதானையா, என் இன்ப ஆசையும் நீதானையா, என்றென்றும் உமக்காக வாழ்வேனையா, என்றென்றும் உமக்காக வாழ். எல்லாரும் சொல்லுவோம் இயேசு மாத்திரம், இயேசு மாத்திரம் போதும், 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 இயேசு மாத்திரம் போதும். பலனொன்றும் என்னிடத்தில் பார்த்ததில்லை, குறை கண்டும் என்னை அவர் தள்ளவில்லை. ஆமென். பார்த்ததில்லை, குறை கண்டும் என்னை அவர் தள்ளவில்லை. கிருபையினாலே ரட்சித்தீரே, கிருபையினாலே ரட்சித்தீரே, இரக்கத்தினால் மூடி சூட்டினீரே, இரக்கத்தினால் மூடி சூட்டினீரே. இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம். எல்லாரும் சொல்லுவோம் இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம். எனக்கு இயேசு மாத்திரம் போதும், 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 இயேசு மாத்திரம் போதும். உம் அன்பை நான் நினைத்தால் உள்ளமே பொங்கிடுதே, உம் குரல் நான் கேட்டால் உள்ளமே துள்ளிடுதே. எத்தனோட சொல்லக்கூடும்? உம்முடைய அன்பை நினைச்சா என்னுடைய உள்ளம் பொங்கும். என்னை இப்படி என்ற தெய்வம் நேசிக்கிறாரோ, என்னுடைய ஆண்டவர் இப்படி என்ன நேசித்தாரோ, ஹல்லேலூயா. இப்படி யார் எனக்காக மரிக்க கூடும்? இப்படி யார் எனக்காக பாடுபடக்கூடும்? இப்படி யார் என்னுடைய துக்கத்தை சுமக்க கூடும்? இப்படி யார் என்னுடைய வியாதியை சுமக்க கூடும்? இப்படி யார் என்னுடைய மரணத்தை சுமக்க கூடும்? இப்படி யார் என்னுடைய அவமான நிந்த பாடுகள் எல்லாவற்றையும் சுமக்க கூடும்? உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷர்களும் தங்களை சுத்தவான்கள் நீதிமான்களாக காட்ட வல்லவோ ஒவ்வொருவரும் முயற்சிப்பார்கள். ஆனா என்னுடைய தெய்வம் என்னை நீதிமானாக்க அவர் அநீதி உள்ளவர் போல மாற்றப்பட்டாரே. என்னை நீதிமானாக்க, என்ன சுத்தவாளியாக்க, என்ன பாவியா நீதிமானாக மாற்ற அவர் பாவமாக்கப்பட்டாரே. இப்படி யார் செய்யக்கூடும்? பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானாரே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர்.
பரிசுத்தர் நீர் பரிசுத்தமடைய உங்களால முடியும். ஆனா பரிசுத்தமான தெய்வம் நீர் பாவமாக மாறக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக நீங்க வந்து அடிபட்ட தேவன், மரிச்ச தேவன், நான் நினைச்சு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ மனுஷர்கள் பேச முடியாம இருக்கிற இந்த காலங்களில் என்னை நீர் பேசத்தக்கதாக வச்சிருக்கிறீர். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லி உனக்காக எனக்காக மரிச்ச ஆண்டவருக்கு விசுவாசத்தோட, ஆண்டவரே நீர் எனக்கு மரிச்சபடியால, எனக்காக நீங்க மரிச்சபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் ஒரு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் எனக்காகப்பட்ட பாடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லி வாய்களை திறந்து நன்றி செலுத்துவீர்களா? ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் அந்த நன்றியை, ஆண்டவர் உங்களுடைய துதியை கேட்கட்டும், ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கட்டும். ஆண்டவர் நீங்க செலுத்துற நன்றிகளை ஆண்டவர் கேட்க. வாய்களை திறந்து எல்லாரும் ஒரு கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.